இப்பொழுது ஹெல்த்தியான ஆம்லெட் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சோடனே 1 கப்பு பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். பொடியா நறுக்கின உருளைக்கிழங்கு 3 நம்பர் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் வேகத்துக்கு நேரம் எடுக்கும். ஸ்லோ டீல வதக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் 1 கேப்சிகம் பொடியா நறுக்கி அதையும் சேர்க்கிறேன். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிண்டு 4 நம்பர் அதையும் சேர்த்துருக்கேன். இதுதான் காரம் இருக்கு. அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு அதை லிட்டை மூடி வச்சுட்டு அப்படியே சிறு தீயில வேகட்டும். உருளைக்கிழங்கு வெந்துச்சான்னு செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்க விடலாம். தக்காளியை விதை நீக்கிட்டு அப்படியே நறுக்கி வச்சிருக்கேன். 2 டொமேட்டோ அதையும் இதோட சேர்த்துணும். ஏன்னா இது கடைசியாக தான் சேர்க்கணும், இல்லைன்னா முன்னாடியே சேர்த்தோம்னா எல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அது சூடு ஆறணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 6 முட்டை நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிட்டோன்னே இந்த கலவை இதில் வெஜிடபிள் கலவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ பேன்ல கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு மூணு கரண்டி இந்த கலவையை ஊற்றலாம். முட்டையோட கலவை சிறு தீயில மூடி போட்டு வேக விடலாம். ஒரு பக்கம் வெந்தோன்னா திருப்பி போட்டுடலாம். டீயை குறைச்சிக்கணும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சீஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் மேலே துருவி விட்டுடலாம். ரெண்டாவது போட்டிருக்கேன். அதுக்குள்ள சீஸ் எல்லாம் துருவிட்டேன்னா வேணும்னா இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பா போடணும்னு இல்லை, தேவைப்பட்டா போட்டுக்கலாம்.